This video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு பக்காவான பர்ஃபெக்டான ஒரு அனிமியோட வந்திருக்கிறேன். இது வந்து நல்ல அடல்ட் பர்சன்ஸுக்கு 18+ இருக்கவங்களுக்கான அனிமி மட்டும்தான். இது பேர் தான் ட்ரிஃப்டர்ஸ். ஃபுல் வைலண்ட் தான் இந்த அனிமியில். அதே டைமில் ஜோக்கிங் பார்ட்ஸும் நல்லாவே இருக்குது. ஓகே, இதோட கான்செப்ட் என்னென்னு பார்ப்போம். அதாவது பார்த்திங்கன்னா நார்மல் 1700, 1600, 20, 1940 அது மாதிரி இருக்க டைமில் இருக்க பீரியட்ஸில் ஒவ்வொரு பீப்புள்ஸ் வாழ்ந்துருப்பாங்க. ஐ மீன் சாமுராய்ஸ், ஆர்ச்சர்ஸ், ரூலர்ஸ், நமக்கு ஹிட்லர்லாம் கூட 1947 வேர்ல்டு வாழ்றது இருப்பாங்களா. ஸோ அந்த டைமில் வாழ்ந்த பீரியட்ஸில் இருந்த வாரியர்ஸ் அவங்க எல்லாமே ஒரு வேர்ல்டுக்கு கொண்டு வரப்படுறாங்க. அதாவது ஒவ்வொரு வாரியர்ஸ், சிறந்த வாரியர்ஸ் வந்து ஒவ்வொரு வேர்ல்டுக்கு கொண்டு வராங்க. அதில் வந்து குட் வாரியர்ஸ் அவங்க எல்லாத்தையும் ட்ரிஃப்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. குட் வாரியர்ஸ் எல்லாம். இந்த பேட் பர்சன் அப்படின்றவங்களெல்லாம் எண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எண்டை வந்து லீட் பண்ணுறது பிளாக் கிங் அப்படிங்கிற ஒரு பர்சன். ஓகேங்களா, இவங்களாம் இந்த வேர்ல்டுக்கு எப்படி கொண்டு வராப்பாங்கன்னா, அவங்க திடீர்னு ஒரு இடத்துக்கு சமன் பண்ணுறாங்க. ஒரு இடத்துக்கு போகும்போது ஒருத்தர் இருக்கார். அவர் அப்படியே ஒரு கேட்குள்ளே வந்து டெலிபோர்ட் ஆகி வர மாதிரி வராங்க. யாருக்கு எப்படி வந்தால் என்னன்னே தெரில. அங்கே போனதுக்கப்புறம் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கும். நம்ம மெயினான ட்ரிஃப்டர்ஸ் தான் மெயினான பர்சன்ஸாக கழிப்பாங்க. அவங்க தான் ஹீரோஸ். எண்டுங்கிறவங்க வெரி பேட் பர்சன். அதை லீட் பண்ணுறது பிளாக் கிங் அப்படிங்கிறவர் தான் லீட் பண்ணுறாங்க. இந்த பிளாக் கிங் அவங்களோட இது என்னென்னா, நீங்கள் சமன் பண்ண வேர்ல்ட்ஸில் ஹியூமன்ஸ், எல்ஸ், டாப்ஸ் அப்படின்னு வாழ்வாங்க. எல்ஸ்னால் அது காது கொஞ்சம் பெருசாக இருக்கும், டாப்ஸ்னால் குட்டியாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் நார்மல் பீப்புள்ஸ் மாதிரி தான். ஹியூமன்ஸும் அங்கே இருப்பாங்க. அவங்கெல்லாம் அழிக்கணும் அப்படிங்கிறதான் எண்டோட, அதாவது பிளாக் கிங்கோட ஆசை. இதை வந்து தடுக்கிறது தான் ட்ரிஃப்டர்ஸோட வேலை. இவங்க ட்ரிஃப்டர்ஸ் அனுப்புறது ஒரு பர்சன், எண்ட் அனுப்புறது ஒரு பர்சன். அவங்க வந்து ஒரு ஃபைட் பண்ணுற மாதிரி மேலே லைக் காட் மாதிரி அவங்க இருப்பாங்க. அவங்க தான் இவங்களை அடித்து அனுப்பி இவங்க அந்த வேர்ல்டை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, இப்போ ட்ரிஃப்டர்ஸ் வந்து எண்டெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற கான்செப்ட் தான் ஃபுல்லாகவே இருக்குது. இதில் வந்து நம்மளோட மெயின் கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா, ஷிமான்ஷு அப்படிங்கிற ஒரு சாமுராய் இருப்பார். அவர் வந்து ரொம்ப வைலண்ட்டான வாரியர். அவரோட சாமுராய் திறனுக்கு ஈடு இணையே இல்லை. அப்புறம் வந்து யோயிச்சி அப்படின்னு ஒரு ஆர்ச்சர் இருப்பாங்க. அவங்களோட ஆர்ச்சரி வந்து ஈடு இணையே கிடையாது. 1600 வாழ்ந்த ஒருத்தங்க. அப்புறம் ஓடா நோபுனாகான்னு ஒரு கிரேட் ரூலர் இருப்பார். அவங்கெல்லாம் தான் சேர்ந்துக்கிட்டு இந்த எண்டை அழிப்பாங்க. அதில் ஒவ்வொரு பீரியட்டுக்கும். இதில் வந்து ரோமன்ஸ், க்ரீக் அந்த டைமில் இருந்த ட்ரிஃப்டர்ஸும் இருப்பாங்க. பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஷிமான்ஷு பார்த்திங்கன்னா ஒரு சாமுராய், நோபுனாவும் ஒரு ஃபைட்டர் தான். அதுக்கடுத்து இவங்க ஆர்ச்சரி, கன்ஸ் யூஸ் பண்ணுற பீப்புள்ஸும் இருப்பாங்க. ஏன் 1947 வாரில் இருந்து அந்த ஹெலிகாப்டரோட அந்த ஃப்ளைட்டோட மிசைல் லான்ச் பண்ணுறவங்களோட வந்தவங்களும் இருப்பாங்க ட்ரிஃப்டராக. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துலேருந்து சமன் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அதாவது இந்த வேர்ல்டுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு ரூல் பண்ணவர் ஹிட்லர் தான். ஹிட்லர்லாம் வந்து ரூல் பண்ணிட்டு போன மாதிரி ஹிஸ்ட்ரியில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அனிமியை பார்க்கலாம் ஃபுல் இன்ட்ரெஸ்டிங்காகவே தான் இருக்கும் கடைசி வரைக்கும். அவங்க எப்படிலாம் எண்டை டிஃபீட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த அனிமி பார்த்திங்கன்னா பர்த் ட்ரை அப்படின்னு தான் சொல்லுவேன்.